அசிஸ்டன்ட் லோகோ பைலட் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ரயில்வே துறையிலேருந்து. ரயில்வே எல்லாருக்குமே வந்து ஜாபுக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க. அந்த ஆசைக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த ஜாப் வேகன்சிஸ் வந்திருக்கு. டோட்டல் வேகன்சிஸ் 11,127 வேகன்சிஸ் வந்திருக்கு. அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நோட்டிஃபிகேஷன் நமக்கு எந்தெந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா இதை பார்த்துட்டு தான் நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணணும். ஓகே, அதை பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. வாங்க பார்க்கலாம். ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் இருக்கு, பார்த்துப்போம். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. என்னைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/3/2026 சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஓப்பனிங் டேட் ஆஃப் டைம், இந்த எக்ஸாமு எப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நேத்தி, அதாவது 15/5/2026. ஸோ அதுதான் இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது 15/5/2026. க்ளோசிங் டேட்டு, இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டு 14/6/2026. அடுத்த மாதம் ஜூன் 6, 2026 அப்ளை பண்ணிடணும் எக்ஸாமுக்கு. அதோட மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமுக்குன்னு சொல்லிட்டு வேகன்சிஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 11,127 டோட்டல் வேகன்சிஸ் இருக்கு. அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பே லெவல் வந்து லெவல் 2. கிட்டத்தட்ட சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63,000 கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. 63,000 சேலரி அப்ராக்சிமேட்டாக இருக்கும். இனிஷியல் பே 19,900. ஓகே, ஏஜ் லிமிட், இந்த ஏஎல்பியோட ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏஎல்பி ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 13-30 வருஷம் வரைக்கும் இந்த ஏஜ் லிமிட் கொடுத்துருக்குறாங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸை சேர்ந்தவங்க +5 இயர்ஸ் ஏஜ் லிமிட் இருக்கு. ஓபிசி நான் கிரீமி லேயர் அவங்க வந்து 3 இயர்ஸ் அவங்களுக்கு இன்க்ரீஸ் உண்டு. அதோட மட்டும் இல்லாம எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அவங்க 6 மந்த் சர்வீஸ்ல அட்டஸ்டேஷன்ல இருந்திருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் தான் 3 இயர்ஸும், எக்ஸ் சர்வீஸ்மேன்ல ஓபிசி நான் கிரிமினல் இருந்தா 6 வருஷமும் அவங்களுக்கு டிடக்ஷன் உண்டு. எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேனா இருந்தா 8 வருஷம். ஓகே, அதையும் பாத்துக்குங்க. கேண்டிடேட்ஸ் குரூப் சி இல்லைன்னா குரூப் டில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்றாங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் 40 இயர்ஸ் 43 இயர்ஸ்க்கு அவங்களுக்கும் ஏஜ் லிமிட் உண்டு. அதோட மட்டும் இல்லாம எஸ்சி எஸ்டி சேர்ந்தவங்களுக்கு 45 இயர்ஸ். ஓகே, 3 இயர்ஸ் அதுல குரூப் சி மற்றும் குரூப் டில வேலை பார்த்தா. அப்புறம் குவாசி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸா இருந்தா, கோஆபரேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இது ரயில்வேலே ஒர்க் பண்ணி இருந்தா அவங்களுக்கு 5 இயர்ஸ் உண்டு. அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்ஸா இருந்தாங்கன்னா, விடோவா இருந்தாங்களும் சரி, டைவர்ஸ் ஆனாலும் சரி, அவங்களுக்கு ரீமேரேஜ் பண்ணியிருக்க கூடாது. அவங்களுக்கு 35 இயர்ஸ் வரைக்கும் 38 ஏஜ் வரைக்கும் அவங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் உண்டு. 30 வயசு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் தான் இந்த ஏஜ் லிமிட் அப்பர் ஏஜ் லிமிட்டை ஃபுல்லாவே பார்க்குறோம். அதுவே எஸ்சி எஸ்டியா இருந்ததுன்னா 40 இயர்ஸ். அப்புறம் போஸ்ட் கம்ப்ளீட் ஆக்ட் அப்ரண்டிஸ்ஷிப் ஐடிஐ ஏதாவது முடிச்சுட்டு ரயில்வேலயே அப்ரண்டிஸ் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது உண்டு, இன்க்ரிமெண்ட் உண்டு. அதே மாதிரி 25 இயர்ஸ் ஆக்ட் படி இவங்களுக்கு 35 இயர்ஸ் 38 40 ஏஜ் வரைக்கும் அப்பர் ஏஜ் லிமிட் உண்டு. இதை டீட்டெயிலா தெளிவா பாத்துக்குங்க. இந்த அப்பர் ஏஜ் லிமிட்ல அப்ளை பண்றவங்க ரொம்ப குறைவா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு அப்புறம் அப்ளை பண்ணக்கூடாது இந்த எக்ஸாமுக்கு. அதையும் தெளிவா பாத்துக்கணும். இப்ப ஏஜ் வந்து 18லேருந்து 30 ஏஜ் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓபிசி கிரீமி லேயர் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அண்டர் ரிசர்வ் அப்படில யூஆர்ல இருக்கிறவங்க 2/7/1996 அப்புறம் பிறந்திருக்கணும். ஸோ இந்த 2/7/1996 அப்புறம் பிறந்திருக்கணும். இதுவே அப்பர் ஏஜ் லிமிட்ல ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 2/7/1993 கீழே பிறந்திருக்கணும். ஓகே, அதான் மெயின் திங். எஸ்சி எஸ்டி சேர்ந்தவங்களுக்கு 2/7/1991 கீழே பிறந்திருக்கணும். இதெல்லாம் அப்பர் ஏஜ் லிமிட்டுக்கு. இதுதான் டேட் ஆஃப் பர்த்தோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. இதையும் பாத்துங்க. லோயர் லிமிட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்துக்கு 1/7/2008. அதுக்கு அப்புறம் உள்ளவங்க அப்ளை பண்ணக்கூடாது. 2/7/2008 உள்ளவங்களாம் அப்புறம் அப்ளை பண்ணவே கூடாது. 1/7/2008 அது வரைக்கும் ஏஜ் லிமிட் உள்ளவங்க தான் அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே 500 ரூபாய். ஓபிசிக்கு அண்டர் ரிசர்வுக்கு எல்லாருக்குமே 500 ரூபாய். மைனாரிட்டிஸ் அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பேக்வர்ட் கிளாஸ்க்கு
அப்புறம் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேலு டிரான்ஸ்ஜெண்டருக்கு இவங்களுக்கெல்லாம் 250 ரூபா. ஓகே, இதையும் தெளிவா பாத்துக்குங்க. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி, எத்தனை இதுல ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஏஎல்பி வந்து ஃபர்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸ்டேஜ் 1 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். சிபிடி 1, சிபிடி 2 ரெண்டாவது, சிபிடி 2 அந்த எக்ஸாம்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், கிட்டத்தட்ட 5 ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ், 5 ஸ்டேஜஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதையும் பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் சிலபஸ் குவாலிஃபிகேஷனை பார்த்தாச்சு, எத்தனை ஸ்டேஜ் இருக்குன்னு பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி 1 கிட்டத்தட்ட இது 75 மார்க்குக்கு எக்ஸாமு, 60 நிமிஷம் 60 மினிட்ஸ் அப்படின்னா 1 ஹவருக்கு எக்ஸாம் நடக்கும். அதையும் பார்த்துக்குங்க. ஸோ அதுதான் இது. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 75, மேக்ஸிமம் மார்க்ஸ் 75, டியூரேஷன் டைம்ஸ் 60 மினிட்ஸ். 60 மினிட்ஸ்னா 1 ஹவர் எக்ஸாம். ஸோ இதுவும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஸோ இதையும் பார்த்துக்குங்க. மினிமம் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40% எடுக்கணும், 30% எடுக்கணும். இவங்கெல்லாம் 30%, 25%. இதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இதோட சிலபஸ் சிபிடி 1ஓட சிலபஸ் மேத்தமெட்டிக்ஸ், மென்டல் எபிலிட்டி, ஜெனரல் சயின்ஸ், அவ்வளவுதான் சிலபஸ். அதையும் பார்த்துக்குங்க. இதுக்கு உண்டான ஃபுல் எக்ஸாம் டெஸ்ட் சீரீஸ் இங்க சென்டர் மேப் டெஸ்ட் சீரீஸ்ல இருக்கு. ஜாயின் பண்ணி எக்ஸாமை கிராக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, சிபிடி 2 அடுத்த ஸ்டேஜ் சிபிடி 2. இதுல எக்ஸாம் டோட்டல் டைம் டியூரேஷன் பாத்தீங்கன்னா இது பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லிட்டு 2 டைம் டியூரேஷன்ஸ் இருக்கு. இது கிட்டத்தட்ட 2 hours 30 minutes இந்த எக்ஸாம்ஸ் நடக்கும். மொத்த மார்க்கும் பாத்தீங்கன்னா 175 மார்க். ஸோ அதுல 75 சிபிடி 1ல, சிபிடி 2ல 175 மார்க். 2 லெவலா இருக்கும், லெவல் ஏ அண்ட் லெவல் பின்னு சொல்லிட்டு. இந்த பார்ட் ஏல 90 மினிட்ஸ் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். பார்ட் பில 60 மினிட்ஸ் 75 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் ஏல உள்ள அந்த 100 கொஸ்டின்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மென்டல் எபிலிட்டி, ஆப்டிடியூடு, ஜெனரல் சயின்ஸ், அதோட சேர்ந்து இன்ஜினியரிங் கொஸ்டின்ஸ் அதுவும் இருக்கும். அதான் இதுல சொல்லியிருக்காங்க. சிலபஸ் ஃபார் பார்ட் ஏ மேத்தமெட்டிக்ஸ், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இதுதான் சிலபஸ். அதுவே பார்ட் பி அதுல எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். பார்ட் பில 75 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அது ஃபுல் அண்ட் ஃபுல்லா இன்ஜினியரிங் படிச்சவங்க, ஐடிஐ முடிச்சவங்க, டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு, டெக்னிக்கல் சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, மெக்கானிக்ஸ் படிச்சவங்களுக்கு மெக்கானிக், ஆட்டோ இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்களுக்கு, எலக்ட்ரிக்கல் படிச்சவங்களுக்கு, அது சம்பந்தமா குவாலிஃபைங் பேஸ்ல தான் அது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கும் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. பார்ட் பி குவாலிஃபையிங் டெஸ்ட் இதுதான் அது. பார்ட் பிக்கு பாத்துங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அதோட கம்பைன்டு வேரியஸ் டீம்ஸ். எலக்ட்ரிக்கல் படிச்சவங்களுக்கு சிலபஸ் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்ஸ், வயர்மேன், காயில் விண்டர், ரெஃப்ரிஜரேஷன், ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக்ஸ் இது உண்டு. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்டது, எலக்ட்ரானிக் மெக்கானிக்ஸ், மெக்கானிக்ஸ் ஆஃப் ரேடியோ அண்ட் டிவி அது உண்டு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அதோட காம்பினேஷன்ல மெக்கானிக், டீசல், டர்னர், மெக்கானிஸ்ட், ரெஃப்ரிஜரேஷன், டிராக்டர் மெக்கானிக், இது எல்லாமே அதுவும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு மெக்கானிக், மோட்டார் வெஹிக்கிள், டிராக்டர் மெக்கானிக், மெக்கானிக் டீசல், ஹீட் இன்ஜின், இதை பத்தின சிலபஸ் இருக்கும். இந்த சிலபஸை பார்த்து தெரிஞ்சு வச்சுங்க, எக்ஸாமை கிராக் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அசிஸ்டன்ஸ் லோகோ பைலட் 19,900 பேசிக் பே. இதுல குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வேணும் இல்லையா, அதுதான் இது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சி பிளஸ் ஐடிஐ. ஓகே, அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல்சி பிளஸ் டிப்ளமோ, எஸ்எஸ்எல்சி பிளஸ் 3 years டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், +2 வித் டிப்ளமோ முடிச்சவங்க ஓகே. டிகிரி இன் த இன்ஜினியரிங் டிசிப்ளின், அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங், இதை முடிச்சவங்களுக்கு இந்த எக்ஸாம் எல்லாமே அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாமை ஈஸியா கிராக் பண்ணணும் அப்படின்னா நீங்க சென்டர் மேப் டெஸ்ட் பேர் சீரீஸ்ல ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த எக்ஸாமை கிராக் பண்றதுக்கு சிபிடி 1, சிபிடி 2 லெவல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனி டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க, நானே உங்களை பர்சனலா கைட் பண்றேன். இந்த எக்ஸாமை கிராக் பண்ணிட்டு ஈஸியா வேலைக்கு போயிடலாம். நன்றி, வணக்கம். இதே மாதிரி அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸ்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. Center Map. You dare to dream, we care to accomplish.